இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஞானேஷ்குமார் யாரு? இந்த ஞானேஷ்குமாரோடைய பின்புலம் என்ன? இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்துட்டு இருக்குது. இந்த ஞானேஷ்குமாரோட பின்புலம் என்பது இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சிறுபான்மையான மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய குடும்பம்ன்றது காஷ்மீர் மக்களுக்கு ஆர்டிகல் 370 அதை முன்னின்று அதை வடிவமைத்ததில் முக்கிய பங்காற்றினவர் தான் இந்த ஞானேஷ்குமார். அதே மாதிரி அயோத்தி ராமஜன்யா பூமி அந்த அறக்கட்டளையை நிறுவனத்தில் அந்த ஸ்ட்ரக்சரை உருவாட்டுறதுல இந்த ஞானேஷ்குமாருடைய பங்கு மிகப்பெரிய பங்குன்னு. கடந்த காலங்களிலேயே அவருடைய ட்ராக் ரெக்கார்டுன்றது எப்படி இருக்குன்னா, பாஜகவினுடைய செயல் திட்டங்களை கொண்டு வர ஒரு ஆளாக தான் அவர் இருந்திருக்கார். குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா தேர்தல் அமித்ஷா அவர்கள் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு கீழே பணியாற்ற இந்த ஞானேஷ்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 10,000 கோடி அளவு நிதியை கொண்டு போய் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளையும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பினாமிகளை அந்த நீங்கள் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா மெயினாக சுகர் தான் மெயின் பிஸ்னஸ். கிட்டத்தட்ட ஒரு 356 சுகர் மில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 356 சுகர் மில் ஓனர்ஸை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த முதலாளிகளை தன் பக்கம் திருக்கணுன்றதுக்காக ஒரு 10,000 கோடி நிதியை நாங்களாம் கேட்குறோம்ல, எங்களுடைய டேக்ஸை கொடுங்கன்னு, எங்களுடைய டேக்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே நேரடியாக மகாராஷ்டிராவுக்கு அதை திருப்பி விடுறாரு. திருப்பி விட்டு அந்த மாநிலத்திற்குரிய கட்சிகளை உடைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு தேர்தல் ஆணையாளராக வந்திருக்கார். இதற்கு முன்பு கடந்த காலங்களில் ஞானேஷ்குமார் தலைமையேற்று மக்கள் விரோத நிகழ்ச்சிகளை பல விஷயங்களை பண்ணவரை ஒரு தேர்தல் ஆணையரால் நள்ளிரவில் யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் நியமிக்கிறீங்க.